மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் மணிவாசகம் ஐயன் அவர்களுக்கும், மணி எஸ் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், சுப்பிரமணிய அவர்கள் நம்ம சமுதாயத்தில் மிக பெருமையோர். எல்லா இடத்திற்கும் நன்றாக சிறப்பித்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் வயசான காலத்தில் வந்துடுவார். அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆர் வரதராஜன் தமிழ்நாடு வீரபாண்டிய பண்பாட்டுக் கழக தலைவர், மாநில தலைவர் மாமா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்திரு எஸ் ராமராசு சுப்ரீம் மினரல் வாட்டர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்திரு கே ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், ராமகிருஷ்ணன் அவர்களும் தமிழ் தெரிந்தால் போதும், உடனடியாக எங்கே நம்ம சமுதாயத்தில் கூப்பிடுறோமோ ஓடி வருவார். நம்ம பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்திரு டிஆர் கேகேஎஸ் கட்டபொம்மன் ஜமீன்தார் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தொகுதி கட்டபொம்மன் மாநில துணைத் தலைவர் உயர்திரு டி துரைப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்திரு ஜி ஐயனார் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது சொந்தங்களும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கவுன்சிலர் அவர்களுக்கும் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்ம சங்கத்தின் நாயக்கர் சமுதாய ஒன்றிய அமைப்பு ஆலோசனை கூட்டம், அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டமைப்பு எப்படி இருக்கு? சட்ட ஆலோசனை கூட்டம், சட்ட ஆலோசனை கூட்டம். அப்போ நம்ம சமுதாயத்தில் வளர்ச்சியாக வர வேண்டும். வளர்ச்சியாக வரணும்னா எல்லாரும் வருங்காலத்தில் வர பிள்ளைகளை இப்போ ஓரளவுக்கு 50% படிச்சிட்டோம். முழுமையாக படிக்கிறதுக்கு நம்ம சமுதாயத்தில் இளைய தலைமுறையில் பராமரித்து நன்றாக படிக்க வைக்க வேண்டும். நல்லா படித்து இப்போ இந்த வழக்கறிஞர்கள் நம்ம சமுதாயத்தில் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா பெருமையாக இருக்குது. எங்கள் காலத்தில் லாயரை பார்க்க முடியாது. இப்போ நிறையா நம்ம படிச்சிட்டோம். இந்த எதிர்காலத்தில் படிக்கிறதுக்கு பிள்ளைகளை நல்லா படிக்க போகணும். படிக்க போய் இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி தொழில் வளர்ச்சி ஆகி அப்போ தான் சமுதாயம் வளரும். இதெல்லாம் செய்யணும். படிக்காட்ட வளர முடியாது. ஆனால் அப்படியே தொழிலில் படிக்காமல் போயிட்டோம், நம்ம வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறோம். சட்டங்களில் எத்தனையோ சிக்கல் இருக்குது. அந்த சட்டத்தில் தலையில் அடி விழுந்து தான் எந்திரிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆலோசனை கூட்டத்தின் முறைப்படி எல்லா பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்ம சமுதாயம் முன்னேறணும் என்று சொல்லி, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விடைகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ராஜாம்பலத்து நாயக்கரின சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கூட்டம் எப்படி நடக்கணும், நம்ம எப்படி அதில் கட்டுக்கோப்பாக இருக்கணும், அதை நம்ம கற்றுக்கிறணும். இந்த இடத்துல 4 மணி நேரம் கூட்டம் நடந்தாலும் 4 மணி நேரம் இந்த 300 சேர் நிறைஞ்சு தான் இருக்கணும். அதுதான் ஒரு கூட்டத்துக்கான வெற்றியேவும். நம்ம சமூகம் முன்னேறலன்னு சொல்கிறாங்களே, என்ன ஒரு விஷயம்னா பொறுமை இல்லை. நமக்கு பொறுமையே இல்லை. நம்ம சமூகம் முன்னேறதுக்கான நம்ம ஒரு காலக்கெடு இருக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம சாதிக்க முடியும். இந்த இடத்துல 2வது அமைப்பாக திரளுங்க. ஒரு அமைப்பை நீங்கள் வலுப்படுத்துங்க. அந்த அமைப்பு தான் இந்த கவர்மெண்ட் உங்களை பார்த்து பயப்படும். உங்ககிட்ட கூட்டம் இருந்தால் தான் இந்த இங்கே இருக்கிற அரசாங்கமே பயப்படும். எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்ககிட்ட ஒரு கூட்டம் இருந்தால் மட்டும் தான் பயப்படும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கிளை அமைங்க, ஒன்றியத்தை அமைங்க. ஒரு கூட்டம் கூப்பிட்டனா கெஞ்ச வேண்டாம் யாருக்கிட்டையும் போய். இந்த உங்ககிட்ட இருக்கிற நிர்வாகி அந்த அமைப்பில் இருந்து வந்தாலே உங்ககிட்ட ஒரு கூட்டத்தை காட்டிடலாம். நீங்கள் அந்த கூட்டம் மட்டும்தான் உங்களை யாருன்னு காட்டும். இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சாலும் உங்ககிட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது மட்டும்தான் காட்டும். கூட்டம் இல்லாதவனை பேசவே பேசாது. நீங்கள் கூட்டம் இருந்தால் தான் இங்கே பயப்படும். உங்கள் கோரிக்கை உடனே செஞ்சு கொடுப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க பேசுகிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம அடுத்த அவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்குறோம் அந்த நிலைமையில் இருக்காதீங்க. ஒரு அமைப்பை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதில் கேள்வி கேட்டு அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தை கலைக்கணும், அந்த அமைப்பை கலைக்கணும். நீ எப்படி முன்னேறுவ? ஒரு அமைப்பு தலைவர் பேசுகிறத கேட்க முடியாமல் அவன் கிடக்கான்னு சொல்லிட்டு நீ போனா எப்படி முன்னேறுவ? உனக்கு பிரச்சனைக்கு எந்த அமைப்பு வருவான்? தலைவர் வலுவாக இருக்கணும்னா யாரால? தொண்டராலதே. தொண்டர் இல்லைன்னா இங்கே தலைவர் இல்லை. தொண்டர் தலைவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு அந்த இடத்துல இதுதான் பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தலைவர்கிட்ட இருக்கும்ல. தலைவர்கிட்ட இல்லைன்னா நீங்கள் 4 பேர் போய் ஒரு கூட்டம் போட்டு அவங்க அலுவலகமோ எதுவோ இருக்கும், அந்த இடத்துல போய் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கூட்டத்தை வலுவாக வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ஓப்பனாக சொல்கிறேன், கவர்மெண்ட் மிரளமா உங்ககிட்ட கூட்டம் இருக்கணும். கூட்டம் இல்லாமல் பொருளாதாரம் எப்படி வருங்க இல்லைங்க? நீங்கள் தனிப்பட்ட முறையில் வளர்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். ஒரு அமைப்பாக திரளுங்க. அந்த அமைப்பில் நீங்கள் நிதியும் சொல்லி ஒதுக்குங்க. 1 ரூபா ஒதுக்க மாட்டீங்களா? எத்தனை பில்டிங் இருக்குது? ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போய் நம்ம போய் ஒரு கடை பிடிக்க முடியுமா? அவன் உறவின் முறைக்காரனுக்கு மட்டும்தான் கொடுப்பான். நான் தனிப்பட்ட முறையில் நான் சம்பாரித்து சமுதாயத்துக்காண்டி கொடுக்க முடியுமா? இந்த மண்டபம் எப்படி வந்திருக்கும்? இந்த மண்டபம் உங்கள் இதுக்கே இந்த மண்டபம் எப்படி வந்திருக்கும்? இந்த ஊருக்காரங்க சேர்ந்து இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க. அது மாதிரி தான் நமக்கான வணிகத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம நிர்வகிக்கணும். பொருளாதாரம் எப்படி வரும்னா வணிகம் சார்ந்து மட்டும்தான் நம்ம பொருளாதாரத்தில் மேலே வர முடியும். மற்றவங்க எப்படின்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் வணிகம் சார்ந்து ஒரு அமைப்பை நீங்கள் திரளுங்க. அந்த அமைப்பு ஒரு சின்ன ஒரு நிதியாக ஒதுக்குங்க. அந்த நிதி மட்டும்தான் இந்த சமூகத்துக்கான வளர்ச்சிக்கே போகும். நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தானே இங்கே கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. எத்தனை பேர்கிட்ட சொந்த வாகனம் இருக்குது? ஒரு பிரச்சனைனா சொந்த வாகனம் இல்லாமல் எத்தனை பேர் கை காசை போட்டு போகிறாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமலாம் இல்லை. இந்த சமூகத்தில் இருக்கிற உணர்வால் தான் இந்த சமூகத்துக்காண்டி இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மெஜாரிட்டிலாம் நான் சொல்ல வர மாட்டேன், நம்ம மைனாரிட்டி தான். மைனாரிட்டி 15 லட்சம் ஓட்டுனாலும் நீ 10 லட்சம் ஓட்டு நீ தனியாக காட்டு. அந்த 10 லட்சம் ஓட்டு மற்றவங்களுக்கு தேவைப்படும். நீ ஓட்டு பேங்கு தான் இந்த சமூகத்தில் விடிவுக்கான காசுப்புன்னு ஒருத்தர் இருந்தார்ல, பேச்சால் ஒரு பக்கம் வளர்ந்தாப்புல, அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி வளர்ந்தாப்புல. என் பின்னாடி 50,000 பேர் இருந்தால் நான் ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வச்சு அதை செஞ்சு கொடுப்பாங்கல்ல. போராட்டம்னு அறிவித்தாலே போதும். நம்மக்கிட்ட கூட்டம் இருந்தால் போராட்டம் அறிவித்தாலே போதும். நம்ம அந்த இடத்துல எந்த கோரிக்கை வைக்கிறோமோ அதை உடனே நிறைவேற்றுவாங்க. எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒற்றுமையெல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம பண்ண முடியாது. ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்களா, 10 லட்சம் பேரை நீங்கள் கூட்டி காட்டுங்க. 50 லட்சம் பேரை நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. 10 லட்சம் பேரை கூட்டி காட்டுங்க. அது ஒற்றுமை தானே? அந்த 10 லட்சம் பேரை வச்சு நம்ம சாதிக்கலாம்னு சொல்கிறேன் நான். இங்கே பொருளாதாரம் கல்வி எல்லாத்துலேயும் முன்னேறணும்னா இங்கே அரசியல் ஒன்று தேவைப்படும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த கட்சியிலனாலும் இருக்கட்டும்,
சமுதாயத்தால் ஒரு ஆளை அந்த இடத்துல நிப்பாட்டினாங்கன்னா அவன் கட்சி சார்ந்து இல்லாமல் அவனுக்காண்டி வேலை பார்த்தா மட்டும்தான் அதுதான் சமுதாய ஒற்றுமை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவன் வேறு கட்சி இவன் வேறு கட்சி, நான் வேலை பார்க்க மாட்டேன்லாம் இல்லை. நான் வந்துட்டு என்னோட இதெல்லாம் சமுதாய முன்னேற்றத்துக்காண்டி மட்டும்தான். அரசியலை தவிர்த்து நம்ம எப்படி முன்னேற்றணும், சட்ட ஆலோசனை கூட்டம். எத்தனை ஊரில் வழக்கறிஞர் இருக்காங்க? வழக்கறிஞருக்கு அவங்க வீட்டிலேருந்து யாரும் படிக்க போட மாட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வருஷத்துக்கு செலவழிக்கணும். இங்கே இருக்கிற இளைஞர்கள் உங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்கள் ஒருத்தனை படிக்க போடுங்க. உங்கள் ஊரை சுற்றி 20 வழக்கறிஞர்கள் வருஷத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியுமில்ல, என்ன போல் அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கு போகும்போது அந்த செக்ஷனை தெரியும். வழக்கறிஞருக்கு அவன் ஊர்லேயே இருக்கான், அவன் தானே வழிகாட்டியாக இருப்பான். அப்போனா வழக்கறிஞரை உருவாக்க பழகிக்கோங்க. அந்த வழக்கறிஞர்னால எவ்வளோ சம்பாத்தியம் இருக்குன்னு தெரியுமா? அது மூலிமா எத்தனை பேரை வளர்த்து விடலாம் தெரியுமா? பொருளாதாரம் எல்லாமே, கல்வி எல்லாமே, அரசியல், இந்த 3 வந்துச்சுன்னா நம்ம தான் ஒற்றுமையாக இருக்கணும். நான் 500 பேர் வரமாட்டேன், 100 பேரை ஒன்றுபடுத்தி அந்த 100 பேரை 10 பேரை நீ உருவாக்கு, அமைதியாக உருவாக்கு. வர வேண்டாம், எதுவும் வேண்டாம். 100 பேர் தான் வருவாங்கன்னா அந்த 100 பேரை வச்சு, இந்த 100 பேர் கரெக்டாக இருக்கானா அவனை வச்சு இந்த கூட்டம் நடத்தியிருந்தால் வெற்றி அடைஞ்சிருக்கும். அந்த 100 பேருக்கோட வழி தெரியும்ல, அவன் ஒவ்வொருத்தன் 100 ரூபா போட்டிருப்பான். அவனுக்கான அந்த கூட்டத்தோட வழி தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த வழி தெரியும் போது அவன் 100 பேர் எந்திரிச்சு போக மாட்டான். சாப்பாடு எதுவுமே தேவையில்லை, அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல உட்காந்துருப்பான். ஒரு கூட்டமே நம்ம இதில் நம்ம சமூகம் வந்துட்டு, நம்ம சமூகத்துக்காரங்க எதுக்காண்டி நம்ம சமூகத்தை நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா, இவங்க நம்மளையே கைவிட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பெரியவங்களை விட்டுருங்க, இன்னி வர இளைஞர்களை அவங்களனாலும் ஒற்றுமைப்படுத்துங்க. அவங்களுக்கு அந்த ஈகோங்கிறத வந்துட்டு தெளிவுபடுத்துங்க. ஈகோனால தான் இந்த சமூகம் வந்துட்டு பின்னோக்கி போயிட்டே இருக்குது. அவன் வந்துட்டான், அவன் நல்லது பண்ணுறான் கெட்டது பண்ணுறான், அவன் பின்னாடி இருங்க. எப்போனாலும் ஒரு நாள்னாலும் அவன் யோசித்து பார்ப்பாள இந்த சமூகத்தை பற்றி. இந்த சமூகம் தான்டா, நம்ம கெட்டதே பண்ணாலும் அவன் நம்ம கூட இருக்காண்டான்னு சொல்லிட்டு அவன் யோசித்து பார்த்துட்டு அவன் நல்லது பண்ணுவான். இதெல்லாம் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது, இளைஞர் கையில் தான் இருக்குது. என்ன சொல்லுவேன், பொருளாதாரத்தில் முன்னேறணும்னா நீங்கள் கூட்டமாக இருந்து தான் முன்னேற முடியும், தனிப்பட்ட முறையில் முன்னேற முடியாது. சரிங்களா? 100 பேர்னாலும் வந்துட்டு அந்த 100 பேர்னாலும் அதை செய்யக்கூடிய இடத்துல இருங்க. போதும், அது போதும். இந்த சமூகம் வந்துட்டு இப்போ முன்னேறலன்னா என்ன, இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் முன்னேறிட்ட போகுது. நான் ஒரு 10 பேரை படிக்க போட்டேன்னா அந்த 10 பேர் ஒருத்தர் 2 பேர்னாலும் படிக்க போடுவாங்கல்ல. இதுதான் முன்னேற்றம். உடனேலாம் முன்னேற்றம் வந்துடாது. இதுக்கு முன்னாடி 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சிலையை காணோம் 5 மாதமாக யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்த உடனே அவங்கவங்க போட்டு வராங்க. பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒருத்தனை விட்டு கொடுத்துட்றாங்க. ஒற்றுமையாக வந்திருந்தா நான் போராட்டம் அறிவிக்க அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு போராட்டம் பண்ணுறோன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தான் செய்தி பேப்பரில் போகுது, எல்லாருக்கும் நியூஸ் போகுது. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து சிஎம் செல்லுக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்காப்புல, அது பெருசாக போகுது. அப்படியே என்ன சொல்லலான்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே சிலை வேணும். 5 மாதமாவா சேதார பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லாமல் அங்கே வச்சுருக்காங்க. சிலையை எடுத்துட்டாங்க. நம்ம இதில் ஒரு பண்பாட்டு கழகம், ஒரு ஆலயக்குழு, ஒரு விடுதலை கழகம், யாருக்காச்சும் ஒரு மனு கொடுத்துருக்கலாம். இல்லை அவங்கள தான் தெரியலைன்னு சொன்னால் ஒரு பேப்பர்லனாலும் ஒரு இதை கொடுத்துருக்கலாம். கட்டவும் சில சேதம் அடைஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம போய் வலியுறுத்துறதுனால தான் எனக்கு அது தெரிஞ்சிருக்கு. எல்லாமே பூசி மொழிகிற பேர் தான். அந்த சிலையை எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க தெரியுமா? இங்கே வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு சட்டங்கள் தேவையில்லை. ஏன்னா ஒன்று ஜமீன்தாராக இருந்திருப்பான், இல்லைன்னா மைனராக இருந்திருப்பான், இல்லை ஒவ்வொருத்தன் வீட்லேயும் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம அன்னக்காவடியாக தான் இருக்கோம். ஊரில் ஒருத்தனுக்கு தான் நம்ம வந்துட்டு அந்த சொத்து பத்தே வச்சுருக்கான். சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறவங்களாம் அந்த அரசர் காலத்தில் நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம்மா அப்படின்னு அவங்க மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன்லாம் என்ன செய்கிறான், நமக்கு எதிராக திரும்பும்போது அவங்க ஒட்டுமொத்தமாக 3 சமூகமாக திரும்புகிறான். நம்ம ஒன்றும் அடிமைப்படுத்தி வைக்கல. அவங்கள வந்துட்டு நம்ம அரசாண்டோம், அதில் அவங்க இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு சூழ்நிலையில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. நம்ம ஒன்றும் அவங்கள நான் எனக்கு கீழே தாண்டா நீ இருக்கணும்னு நான் சொல்லவே வரல. நான் இந்த நாட்டை பிடிச்ச நான் ஆள்றேன். அதை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்மளால தான் அந்த சமூகம் வந்துட்டு பின்னோக்கி போச்சுன்னு சொல்லி இன்றைக்கி மொத்தமாக சேர்ந்துட்டு நம்ம சமூகத்தை எதுக்குறாங்க. அப்போது நம்ம இன்றைக்கி மைனாரிட்டி ஆகிட்டோம். நம்மக்கிட்ட பணபலம் எதுவுமே இல்லை. ஒரு அதிகாரத்தில் போகிறதுக்குனால என்ன செய்யணும்? இந்த மாவட்டத்தில் பெரும்பான்மை சமுதாயம் நீ ஒற்றுமையாக இருந்திருந்தால் இங்கே 2 சட்டமன்றம் நமக்கு கொடுத்துருப்பாங்க.
எந்த கட்சியிலனாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம். ஏன்னா சமுதாயமாக நின்னா ஜெயிக்க முடியாது, கட்சியாக நின்னா தான் ஜெயிக்க முடியும். நீ எந்த எனக்கு அந்த கட்சியில் உணர்வுபூர்வமாக வேலை பார்த்துருப்பான், அவனுக்குனாலும் சீட்டு கொடுக்கணும்ல. நம்மக்கிட்ட காசு இல்லை, எல்லாருமே காசை வச்சுக்கிட்டா 100ல் 20 பேர் தான் காசு வச்சுருக்கான், மீதி 80 பேர் அந்த சமுதாயத்தை நம்பி தான் இருக்கான். இங்கே எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா என் சமுதாயம் உனக்கு ஓட்டு போடாதான்னு சொல்லும். நம்ம அந்த நிலைமையை மாற்றணும். என்ன சொல்லணும்னா, நீ எந்த கட்சியிலனாலும் இருந்துக்கோ, நம்ம சமுதாயத்துக்கு சீட்டு கொடுக்கல, இந்த கட்சிக்கு நீ ஓட்டு போடாதான்னு சொல்லு. நாளைக்கு அவன் நம்ம சமூகத்துக்காரன் வந்தால் செய்ய மாட்டான்னு சொல்கிறாங்க, மற்ற சமூகத்துக்காரன் வந்தால் செஞ்சுருவாங்களா? நம்ம சமூகத்துக்கு செஞ்சிடறாங்களா? ஒரு பெர்சன்டேஜ் நமக்காண்டி செஞ்சுட்டு போகட்டும். காசு இல்லாமலாம் இங்கே சீட்டெல்லாம் கொடுப்பாங்க, உங்கள் ஒற்றுமையை காட்டணும். அந்த இடத்துல எத்தனை பேருக்கு நம்ம ஒரு 3 லட்சம் பேரை கூட்டி எங்கேயாச்சும் மாநாடு காட்டியிருக்கோமா? நம்ம இந்த மாவட்டமே திரண்டாலே அந்த 3 லட்சம் பேரை நம்ம கூட்டிடலாம். நமக்கு வேறு எந்த மாவட்டமே வேண்டாம். அப்போனா நம்ம வந்துட்டு கூட்டுறதுக்கு தயார் இல்லை, அவன் பின்னாடி போவா இவன் பின்னாடி போவான்னு நமக்கு வந்துட்டு தோணும். ஒரு வலுவாக ஒரு அமைப்பை உருவாக்குங்க, ஒரு அமைப்பை உருவாக்குங்க, இல்லை 2 அமைப்பை உருவாக்குங்க, மற்றவங்களாம் காணாமல் போயிடுவான். அந்த அமைப்பு தான், அந்த அமைப்பில் பொருளாதாரம் இல்லையா? பொருளாதாரம் இல்லைன்னா யார் தவறு? நான் எங்கள் அப்பா என்ன ஜமீனா, என்கிட்ட காசு இருக்குது, நான் இருக்கிற காசை நான் சேர்த்து வைக்க தான் பார்ப்பேன். நம்ம தான் சிறுக தான் போடணும். ஒரு கூட்டம் நடக்குன்னா இங்கே ஒரு 2 லட்ச ரூபா செலவாகுதுன்னா அதில் இருக்கிற நிர்வாகி தான் போடணும். நிர்வாகியை வளர்க்க கற்றுக்குருவோம். எல்லாருக்குமே இந்த இடத்துல இப்போ ஒரு 200 பேர் இருந்தாங்க, 200 பேருக்கும் சால்வை போட முடியுமா? பேரை வாஸ்தி அப்படின்னா சால்வை போடுறதுக்கான கூட்டமாக இது. நம்ம அந்த இடத்துல பெருந்தன்மையாக ஊருக்கு 4 பேரை கொடுங்க. இந்த கூட்டத்தில் பெரிய ஆள்லாம் அவங்களே வந்துட்டு முன்னிலைப்படுத்திட்டு 50 பேர் வந்திருக்காங்கன்னா 4 பேருக்கு போடுங்க. அது கடைசியாக தான் வைக்கணும், கடைசியாக தானே வைக்கணும். சால்வை போடுறது எல்லாமே நடுவிலே வச்சுட்டு கூட்டம் போயிடுச்சு. இந்த கூட்டம் எதுக்காண்டி போட்டோம்னே தெரியாது, அப்படின்னா சால்வை போடுறதுக்கான கூட்டமாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், வழக்கறிஞர்களை உருவாக்க பழகிக்கோங்க. கல்வியில் என்ன சொல்லுவான்னா, ஒரு குறுகிய படிப்புக்கெல்லாம் போயிடலாம். ஒரு டிப்ளமோ, ஒரு ஐடிஐ நம்மளாக வந்துட்டு ரெக்கமெண்ட் இது பண்ணி போயிடலாம். ஒரு டிகிரி படிக்க கூட அந்த காலேஜில் ஒரு நாடார் காலேஜோ, ஒரு செட்டியார் காலேஜோ, இல்லை ஒரு தேவர் காலேஜோ இருந்தால் கூட அந்த இடத்துல எவனாச்சும் ரெக்கமெண்ட் இருந்தால் தான் சேர்க்குறான். நீ உருவாக்க பழக மாட்டேங்கிற. எத்தனை சனம் இருக்குது. மற்றவங்களாம் எல்லாருமே வந்துட்டு அவனாக உருவாக்குனதா? அவன் சமூகத்தை வச்சு உருவாக்குனான். அவன் சமூகத்தை வச்சு மட்டும் தான் உருவாக்கி இன்றைக்கி அவன் சமூகத்துக்கு அந்த இடத்துல இதை ஒதுக்கீடு கொடுக்குறான். கவர்மெண்ட்டு கொடுக்குறது இருக்கட்டும், அந்த காலேஜுக்குள்ளே கொடுக்குறான். அந்த ஒரு காலேஜில் 4 லட்ச ரூபா படிக்காதுன்னா அவன் சமூகத்துக்காரனா 1 லட்ச ரூபா கேட்குறான். அப்படி நம்ம உருவாக்கி நம்ம மேலே போக பார்க்கணும். ஒரு டிப்ளமோவிலையே நம்ம இருக்கக்கூடாது. அதை தாண்டி வழக்கறிஞர்லாம் யாருமே போக மாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு. எதுக்கு நம்ம வழக்கறிஞர் படித்தா? எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் யாரும் சொல்லி கொடுக்கல, நீ இதை படிடான்னு சொல்லி. எல்லார் வீட்லேயும் அப்படித்தான், கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான் இருக்கும். படித்து முடித்த உடனே வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த இதுக்கெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. அப்போனா நமக்கு பிரச்சனை தேவைப்படும் போது அமைப்பை தேவைப்படுது. பிரச்சனை வரும்போது அமைப்பு எந்த அமைப்புடா? சமுதாய அமைப்பு. அது வரைக்கும் வேறு கட்சியில் பயணிச்சிருப்பான். சமுதாய அமைப்பு எந்த அமைப்புடான்னு கேட்பான். அந்த சமுதாய அமைப்பு நீ உருவாக்காமல் எப்படி அந்த இடத்துல பெரிய அளவில் காட்ட முடியும்? சமுதாய அமைப்பை நீ பயணித்தா மட்டும்தான் உனக்கு பிரச்சனைக்கு ஓடி வரவன் சமுதாய அமைப்புக்காரன் தான் இருப்பான், வேறு கட்சிக்காரன் இருக்கவே மாட்டான். சரிங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒன்று தான், கல்வினாலும் சரி, பொருளாதாரனாலும் சரி, அரசியல்னாலும் சரி, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலே அந்த இதை சாத்தியப்படுத்த முடியும். இந்த இடத்துல இதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.